ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹரிணி. இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் தான் ஹாபி தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து நிறைய லெவல் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பரவாயில்ல, பிளாக் கலர் தான் வந்திருக்கு. ஏன்னா எனக்கு பிளாக் கலரில் வானம் இருக்க தான் பிடிக்கும். வெல்கம் இதெல்லாம் இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் என்ஜாயிங் மை கேம் எழுதியிருக்காங்க. ஸோ போவோம் வாங்க. இப்படி போயிட்டு கீழே விழுந்துட்டேன். ஓ, இது வந்து ஃபஸ்ட்லேருந்து வருது. சரி ரைஸ் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், இந்த கேமில் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. இதெல்லாம் இருக்கு, விளையாண்டு பாருங்க. ஆக்சுவலி கீழே வந்து இந்த மாதிரி தனியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற இது வந்து அமுக்கலாம், நம்ம அதாவே பண்ணிக்கலாம். இப்போ அவுட் ஆகிட்டேன். உடம்பு எப்படியாவது போயிடணும். இப்போ வந்துட்டேன் ரைஸ். ஆக்சுவலி கீழே போட்டு தெரியுது, அவங்க தண்ணி மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிலாவும் இருக்குது. இப்போ மழை விழுந்து முடிஞ்சிருக்கு. நாங்கள் இருட்டில் உட்காந்துருக்கோம், ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து மழையே முடிஞ்சிருச்சு. ஆனால் கரண்ட் ஆஃப் பண்ணி இங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நாங்கள் விளக்க பொறுத்து வச்சு நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு அது கீழே விழுந்துகிட்டே இருக்குன்னு தெரியல. All stages are possible and tested. இங்கே வந்து என்ன போட்டிருக்குன்னா, மேக் ஷோர் டு ரீசெட் ஆர் லீவ் த கேம் ஆஃப்டர் பையிங் கேம் பாஸ். வந்து என்ன போட்டிருக்குன்னா, எல்லாத்தையும் வந்து யார் இதெல்லாம் போடுறான்னு தெரில கைஸ். உங்களுக்கு இங்கே தெரியுதா? அங்கே ஹாயின்னு போட்டிருக்காங்க. அது யார் போடுறதுன்னு கேம்காரவங்கன்னு நினைக்கிறேன். திஸ் கேம் இஸ் ரியலி லாங் பட் நம்ம போட்டிருக்காங்க BTW. ஆமாம், அந்த கேமை வந்து உருவாக்கியிருப்பாங்களா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், திஸ் கேம் இஸ் ரியலி லாங். டொனேட் டு சப்போர்ட் மீ அண்ட் மை கேம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் இதை நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி வந்து நம்ம விளையாண்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இது ஈஸியாக இருக்குது, நான் அவுட் ஆகாமல் போவேன் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்கேரி டீச்சர் தான் வரப்போகுது.
இப்போ வந்து நம்ம ரோப்ளாக்ஸ் தான் விளாண்டு போட்டுக்கிட்டு இருக்கோமா. எனக்கும் வேறு சேனல் இருக்குது கைஸ். அந்த சேனல் பேர் ஹனிபன் சிஸ்டர்ஸ். அதுலேயும் வாய்ஸ் ஓவர் கொடுப்பா. ஸோ நீங்கள் அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தா. ஆமாம், போயிட்டுருக்கோமா. நம்ம அடுத்த வீடியோ ஸ்கேரி டீச்சரில் தான் போட போகிறோம். ஏன்னா நம்ம ரோப்ளாக்ஸ் வந்து எப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நம்ம ஹாபி தான் நிறையா விளாடுறோமா, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. நம்ம வந்து ஸ்கேரி டீச்சர் 3D விளாண்டா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அடுத்த சேனல் நீங்கள் கேட்கலாம் ஏன் நீங்கள் ஹாபியே விளாட்றீங்கன்ட்டு. ஏன்னா இதுதான் நல்லாயிருக்கு. மற்றெல்லாம் சும்மா ஓடி அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கு, லைக் சேலஞ்சு மாதிரி. அதனால இப்போ கிராணி விளாடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் நாங்கள் வீடியோ பண்ணுவோம். அதாவது அடுத்து வந்து ஸ்கேரி டீச்சர் வரும். அதுக்கு அடுத்த சேனல் தான் அடுத்த வீடியோ ஸ்கேரி டீச்சர் 3D போட்டுட்டு அதுக்கடுத்த வீடியோ கிராணி வந்து ரோப்ளாக்ஸ்லேயே விளாண்டு போடுவோம். இப்போ ஒவ்வொரு கேமும் மல்டி பிளேயர், நம்ம மல்டி பிளேயர் விளாண்டு போடுவோம். ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ரோப்ளாக்ஸில் கிராணி வந்து பயமாலாம் இல்லை. ஸோ எல்லாருமே ஃபன்னியாக இருக்கும் கிராணியே. ஆமாம், ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது தப்பிக்கிறதுக்கு ரோப்ளாக்ஸில். நம்ம அதுவும் மல்டி பிளேயர் வேறு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுக்கலாம். ஆமாம், இப்போ மல்டி பிளேயர் இல்லாமையும் இருக்குது. ஆமாம், ஆனால் அது கொஞ்சம் ஸ்கேரியாக மாதிரி இருக்கும். ஆமாம், இப்போ மல்டி பிளேயர்னால் அதுக்கு மியூசிக் வராது. ஸோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வேணும்னா செட்டிங்ஸில் நம்ம மியூசிக் ஆன் பண்ணுறோம். ஆமாம், இப்போ நம்மளுக்கு மியூசிக் போட்டால் தானே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ மியூசிக் போடாமல் விளாண்டா அது கொஞ்சம் ஈஸியாக தப்பிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றது நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் 2 பேர் கசின்ஸ் தான். நாங்கள் எப்படி எப்போயாச்சும் தான் மீட் பண்ணுவோம். ஸோ நல்லா கொடுத்தோம். கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான், ஏதோ தெரியல. ஸோ இந்த லெவல் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட பார்க்குறேன். ஓகே, இப்போ அந்த லெவல் முடிச்சாச்சு. இந்த லெவல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நார்மலாகவே விளாட்லாம். திஸ் கேம் இஸ் ரியலி லாங் BDW. ஆக்சுவலி எனக்கு BDW என்னன்னே தெரியாது. யாராவது தெரிஞ்சுலாம் சொல்லுங்கள். எனக்கும் தெரியாது.